ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நல்லா இல்லை. எஸ், நான் நல்லா இல்லை. ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கான அந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு இன்னைக்கு கொடுக்கல. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களோட ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் எனக்கு வேணும். உங்களோட ப்ரேயர் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். அது கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கூட்டு பிரார்த்தனையோட அந்த பலமே தனி தான். நம்ம என்ன தான் உருகி உருகி தனியாக போய் கடவுள்கிட்ட மண்டிக்கிட்டு வேணுனாலும் கூட்டு பிரார்த்தனை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே எனக்காக கடவுள்கிட்ட ஒரு நிமிஷமாவது வேண்டிக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் எதுக்காக இந்த டைமில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். என்னென்னா, எங்கள் ஊரில் நான் இருக்கிறது சென்னை குன்றத்தூர். ஸோ எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா நடந்துகிட்ருக்கு. எங்கள் சிவன் கோயிலில் வருஷம் தேரோட்டம் நடக்கும். இதில் 8ஆம் தேதி காலையில் தேரோட்டம் நடக்க போகுது. ரொம்ப கோலாகலமாக நல்லா இருக்கும். ஊரே கூடி தேர் இழுப்போம். வருஷம் தவறாமல் கலந்துப்போம். நிறைய கடைங்க இருக்கும். நம்ம விருப்பப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிடலாம், கடையெல்லாம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வருஷம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அந்த சந்தோஷத்தை முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியலை. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு +2 ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க 8ஆம் தேதி. ஸோ என்னோடய பையனுமே +2 ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ அவனோட ரிசல்ட்டு என்ன வரும், என்ன மார்க் எடுப்பான், அடுத்தது அவன் என்ன பண்ணுவான், அதுவுமே ஒரு பக்கம் வயித்துல புளியை கரைச்சிட்ருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல. எல்லாருடைய எதிர்காலமுமே இப்போ கேள்விக்குறியாக இருக்கும்போது நடக்கிற இந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளில் போய் நம்ம சந்தோஷமாக கலந்துக்கிறதுக்கோ, அந்த சந்தோஷத்தை முழுமையாக கொண்டாடுறதுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது மனசு விரும்பலை. ஸோ முதல் ரீசன் நம்மளோட அந்த தேரோட்டம். ஸோ அது கூடவே +2 ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ அதுவா இதுவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். 2வது பார்த்திங்கன்னா, 14ஆம் தேதி எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நடத்த வேண்டிய அந்த ஃபங்க்ஷன். அதுலேயும் கலந்துப்போம், எல்லாருமே கலந்துப்போம். பட்டு மனசு ஒரு பக்கம் அதில் முழுமையாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி முழுமையாக செலிப்ரேட் பண்ணுறதுல மனம் லயிக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது எதனால் அப்படின்னா, அப்பா இறந்து 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா தனியாக தான் இருக்காங்க ஊரில். எங்கள் அம்மாவுக்கு ஆம்பளை பசங்க கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் பொண்ணுங்க, நானும் எங்கள் அக்காவும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, மெனோபாஸ் அட்டன் பண்ணிட்டாங்க. மெனோபாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொஞ்ச நாளாக மறுபடியும் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹெவி ஃப்ளோ இருக்குது. ரொம்ப வயிறு வலிச்சு ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, எங்கள் அக்காவும் சென்னையில் தான் இருக்காங்க. அவங்க சென்னைக்கு கூட்டிகிட்டு பார்த்துருக்காங்க. பாலாஜி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்ததில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கருப்பையில் ஒரு கட்டி மாதிரி மாஸ் இருக்கிறதாகவும், அது குட் ரிப்ரசன்ட் நியோபிளாசம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா மேபி
அது கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். அது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்துட்டு சரியாக தெரியல. அதுக்காக வந்துட்டு எம்ஆர்ஐ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எம்ஆர்ஐயுமே பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு ரிப்போர்ட்காக வெயிட்டிங்கில் இருக்குது. தயவு செய்து எல்லாருமே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க இந்த வயசுக்கு அப்புறமா 65 வயசுக்கு மேலே ஆகுது. இந்த வயசுக்கு அப்புறமா சர்ஜரி பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதையெல்லாம் தாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ப்ரே பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது சாதாரண கட்டியாகவே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் தேரோட்டம் இருக்குது, ஒரு பக்கம் வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு சைடில் வந்துட்டு என் பையனோட 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது என் வாழ்க்கையை. ஸோ எல்லாருமே தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களோட ரிப்போர்ட் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.